ஒட்டுமொத்தமாக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியை செல்லும் இடமெல்லாம் விரட்டியடித்த காணொளிகள் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாகத்தான் பரவி வருகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரதான கட்சியான அதிமுக தற்பொழுது இரு அணிகளாக பிளவுபட்ட நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் பலா சின்னத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரி தந்திரத்தை பயன்படுத்தி ஓபிஎஸ் என்ற பெயரில் மக்களவைத் தேர்தல் என்றால் என்ன என்று கூட தெரியாத நபர்களை 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்யவும் வைத்துள்ளார். இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் மக்கள் யார் உண்மையான ஓபிஎஸ் என்று குழப்பம் அடைவார்கள் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு செய்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களை நேரடியாக எதிர்க்க திராணி இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களது ஊருக்கு வரக்கூடாது என்று ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர்கள் விரட்டியடித்த காணொளிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக ராமநாதபுரத்தில் தோல்வியடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயபெருமாள் அவர்கள் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பன்னீர்செல்வத்தை என்னால் நேரடியாக எதிர்க்க முடியாது என்று பிரச்சாரத்தின் பொழுதே கூறிவிட்டார். எங்களது எதிரி என்னுடைய எதிரி என்றைக்குமே திமுக தான் என்றும் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக நிற்கிறார், அதற்காக நான் அவரை எதிர்க்க மாட்டேன் என்றும் அவரது தனிப்பட்ட விருப்பத்தினால் அவர் நிற்கிறார் என்றும் மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரியும் என்றும் ஒரே வார்த்தையால் கூறிவிட்டதன் காரணமாக நேரடியாக களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கியதற்காகத்தான் இந்த முறை நேரடியாக மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் வேட்பாளரை நம்பினால் வெற்றியடைய முடியாது, நாமளே பிரச்சாரத்தில் களம் இறங்குவோம் என்று கூறி பிரச்சாரத்தையும் தொடங்கினார். முதல் கூட்டமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விரட்டியடிக்கின்ற காட்சிகளாக அமைந்திருக்கிறது. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஆதரவு, அதே நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் வரும்போதெல்லாம் எதிர்ப்புகளும் விரட்டியடித்த காட்சிகளும் தான் கண்முன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதிமுக ஒரு இடங்களில் கூட இந்த முறை வெற்றியடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாத காரணத்தினால்தான் இந்த முறை அதிமுக படுதோல்வி அடையும் என்றும் கருத்து கணிப்புகளை இந்தியா டுடே வெளியிட்டிருக்கிறது. இது மேலும் ஒரு பெரிய சிக்கலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. சரி, உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ நேரடியாக எதிர்க்க திராணி இல்லதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் என்ற பெயரில் 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.